அண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. லக்ஷ்மி தான் இந்த வீட்டு மருமகள். அதை நான் பாத்துக்கிறேன். இனிமே என் புருஷனுக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன். சரியா? உங்க தம்பிய எனக்கு சாதகமா எப்படி மாத்த போறன்றது மட்டும் பாருங்க. உங்க தம்பிக்கு ஒரு வாரிசு வந்தா இந்த சொத்து எல்லாமே அந்த வாரிசுக்கு தான் போகும். என்னங்க? ஐயோ விடுங்க. விடுங்கன்னு சொன்னேன்ல. விட போறீங்களா இல்லையா? விடுங்க. சொன்னா கேளுங்க. விடுங்க. விட போறீங்களா இல்லையா? விடுங்க. ஐயோ என்னங்க? சொன்னா கேளுங்க. விடுங்க. விட போறீங்களா இல்லையா? விடுங்கன்னு சொல்றேன்ல. கோடீஸ்வரி, ஏய் அறிவு இருக்கா உனக்கு? சின்னஞ்சிறுசுங்க ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட இங்கேதான் இல்லாம போய் கதவை தட்டுற. போ ரூமுக்கு போ. மா அந்த பொண்ணு. ஏய் போன்னு சொல்றேன்ல, போ. பிறக்கிறது பையனோ பொண்ணோ எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சொத்தை வேற பேருக்கு மாற்ற முடியும். கேட்டுச்சா? என்ன நம்பலையா? சரி இருங்க. ஏங்க ஏங்க டேய். அறிவு கட்ட விட நெத்தியில பொட்டுடா. ஓகேவா? இதுக்கு பேர் தான் தலையண மந்திரங்கிறது. என்னால மட்டும்தான் அது முடியும். இந்த மந்திரத்துக்கு முன்னாடி இந்த 25 வருஷ பாசம் எல்லாம் வெறும் தூசு. உங்களுக்கு தான் மத்தவங்க மேல அன்பு செலுத்துறதை விட அடிமைப்படுத்துறது தானே பிடிக்குது. அப்புறம் என்கிட்ட இந்த சவால் எல்லாம் விடாதீங்க. என்னால உங்க தம்பியை உங்ககிட்ட இருந்து பிரிக்கவும் முடியும், என் புருஷனை ஏன் பேச்சு கேட்க வைக்கவும் முடியும்.
செண்பகம் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்துட்டாங்க, வாமா. இது வரேங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. தெய்வானே ரெடி ஆயிட்டியம்மா? மா செண்பகம், நீ போய் தெய்வானை அழைச்சிட்டு வாமா. சரிங்க. நாச்சிமுத்தையா, உங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். என் பொண்ணு கம்ப்யூட்டர் சம்பந்தமா பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் ஒரு விவசாயிக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க பையன் சக்திவேலு அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே அவருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு முடிவே பண்ணிட்டேன். என் முடிவை கேட்டு என் பொண்ணு வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்க நீங்க குடும்பத்தோட வந்திருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வாமா. காஃபி கொடுமா. அம்மா, இவங்க தான் பையனோட அப்பா அம்மா. இவர் அண்ணன் அண்ணி. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. என் பொண்ணு தெய்வான கோயம்புத்தூர்ல பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கா. சிட்டில என் பொண்ணு படிச்சிருந்தாலும் நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி தான் வளர்த்துருக்கேன். லட்சுமி, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அத்தை, உங்க சம்மதம் தான் என் சம்மதம். உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. செந்தில்நாதா, பொண்ணு கொஞ்சம் பாட சொல்ல. குரல் எப்படி இருக்குன்னாவது கேட்போம். மாமா, எதுக்கு பாடலாம் சொல்றீங்க? நாச்சிமுத்தையா, நீங்க மாறவே இல்லை. அந்த காலத்து நாட்டாம மாதிரியே இருக்கீங்க. இப்ப பொண்ணு பாடணும், அவ்வளவுதானே? பாட சொல்லிட்டா போச்சு. தெய்வான, ஒரு பாட்டு பாடுமா. கொட்டா பாக்கும் கொழுந்து வெத்தலையும் பொட்டா வாய் செவக்கும். அம்மா, டிவி ஷோல பாடுற மாதிரி பாடாதம்மா. நல்ல பக்தி பாட்டா பாடுமா. அதான் நாட்டாமையாக்கு பிடிக்கும். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அப்படியெல்லாம் பாட்டு இருக்குல்லம்மா, அந்த மாதிரி பாட்டு பாடுமா. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு தெரு தெருவா பாட வச்சு பிச்சையா எடுக்க போறீங்க? சினிமா பார்த்து கெட்டு போகாம நடைமுறைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பொண்ணுகிட்ட கேளுங்க. ஏமா, வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதை இல்லாம பேசுற? அண்ணே, பொண்ணு ஏன் திட்டுறீங்க? இப்படி தைரியமா பேசுற பொண்ணு தான் எங்க குடும்பத்துக்கு வேணும். லட்சுமி, அத்தை, பொண்ணுகிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, போய் பேசு. லட்சுமி, நீ எடுக்கிற முடிவு சரியாத்தான் இருக்கும். ஆனா நீ வேண்டான்னு சொன்ன உடனே நாங்களும் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் நீ எதுக்கு அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்ன? அவ படிச்சவ, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவன்னு நல்லா விசாரிச்சுட்டு தானே நம்ம பொண்ணு பார்க்க போனோம். அப்படி இருந்தும் அந்த பொண்ணு நீ ஏன் வேண்டான்னு சொல்லிட்ட? என்ன காரணம்? அத்தை, உங்க 2 பேர்கிட்டயும் கேட்டு முடிவெடுக்காம நான் பண்ணது தப்புதான். ஆனா அந்த பொண்ணுகிட்ட பேசுனேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவர்தான் என் உலகன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக அவரை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே இல்ல. ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ். அதை யாராலையும் மறக்கவே முடியாது. அதை யாராலையும் அழிக்கவும் முடியாது.
பொண்ணை பெத்தவங்க தன்னோட கடமையை செய்யறோம்னு நினைச்சிட்டு பொண்ணுகிட்ட எந்த ஒரு கருத்தையுமே கேட்காம அவங்க தகுதிக்கு ஏத்த பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு புருஷங்கோட சந்தோஷமா வாழ்றான்னு நம்பி ஏமாந்து போறாங்க. ஆனா அந்த பொண்ணோட நிலைமை இப்ப என்னையே எடுத்துக்கோங்க. அப்பா அம்மா கட்டாயப்படுத்துறதுனால உங்க குழந்தைன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வெக்கத்தை விட்டு சொல்றேங்க, அவரோட வாழும்போது என் லவ்வரோட ஞாபகம் தான் எனக்கு வரும். உண்மையான அன்பு பாசம் எதுவுமே இருக்காது. மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு நிஜத்துல வேறொருத்தரோட போலியான வாழ்க்கை வாழ நான் விரும்பல. அந்த வாழ்க்கையில என்ன யூஸ்? அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோமா? நீங்களே இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்களை நம்பிதான் நான் எல்லா உண்மையும் சொன்னேன். நீங்க தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான் அத்தை. அவ அந்த பையனை டீப்பா லவ் பண்ணிருக்கா. வெற்றி, நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களை ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கா, அவளை வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏண்டா காரை நிறுத்திட்ட? லட்சுமி கேட்டதுக்கு பதில் சொல்ல போறியா? லட்சுமி, லவ்ங்கிறது சும்மா இல்லம்மா. என்ன வள்ளியம்மா, நம்ம மருமக சரியான முடிவு தான் எடுத்திருக்கா. அந்த பொண்ணோட மனசை சரியா நீ புரிஞ்சிட்டு வந்திருக்க. ஏன்னா நீயும் என் பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கிறதால தான் சொல்றேன். அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னேன். அந்த பொண்ணு மாதிரி ரவுடி லட்சுமி இல்ல, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஏய், என்ன ரவுடியா? ஏண்டா பொண்டாட்டி ரவுடி ரவுடின்னு கூப்பிடுற? வேற நல்ல பேரை வச்சு கூப்பிடுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கல. இனிமே கூப்பிட மாட்டேன். தன்னையே மறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய், தன்னையே மறந்துட்டு போய் எதுலயாவது மோதிராதரா. ஆடு மாடெல்லாம் நிறைய வருது, பார்த்து ஜாக்கிரதையா எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மா, கோகிலா, ஏய் கோகிலா, இத வரேன்க்கா. இங்க வா. பிரியாணி சாப்பிடு. அக்கா, காலையில இருந்து அம்மா சாப்பிடவே இல்ல. எனக்கு தெரியும். அதனாலதான் அம்மாவுக்கு பிடிச்ச பாய் கடையில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 வேளை சாப்பாட்டையும் இதே ஈடு கட்டிடும். மா, இந்தா உனக்கு பிடிச்ச சூடான பிரியாணி எடுத்து சாப்பிடு. வேண்டாம் மா, பிடிவாதம் பிடிக்காம சூடாறதுக்குள்ள சாப்பிடுமா, நல்லா இருக்கு. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. இல்லனா போ, நானே சாப்பிடுறேன். இவ்ளோ பிரமாதமா இருக்கு. யாருக்கும் கொடுத்து வைக்கல, நான் செய்ய. ஒரே ஒரு பீஸ். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மனசுலயா? பிரியாணி பிரமாதமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். விளையாடாத. நான் எதுக்கடி இந்த உடம்புல உசுர வச்சுக்கிட்டு இருக்கணும்? பேசாம சாப்பிடாம செத்து தொலைற. அதுக்கு தானே காலையில எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு போனேன். நீ அதை உபயோகப்படுத்திக்கல, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. உனக்கு தாண்டி பொறுப்பு இல்ல. இத பாரு, நீ காதலிச்சவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு நந்தினிய அவன் கூட சேர்த்து வைக்க ஆசைப்பட்ட. அதுவும் இப்ப நடந்துருச்சு இல்ல. இதுக்கு மேல ஏன் உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம இருக்க? ஷோ, உன்னை நினைச்சா எனக்கு கோவமா வருதுடி. இப்ப என் அண்ணன் பையன் பகைய மறந்து
நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை கட்டிக்க ஆசைப்படுறான்ல, அதை ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் வேண்டான்னு சொல்ற? இத பாருடி, நீ என் அண்ணன் பையன் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். பாரு, இது உன்னோட பிரியாணி. நீ சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உன்னோட இஷ்டம். நான் வற்புறுத்த மாட்டேன், புரியுதா? நான் நல்லா சாப்பிட்டேன். அப்பாடா. மா சாப்பிடுங்கம்மா. அவளுக்கே இவ்ளோ பிடிவாதம் இருக்கும்போது அவளை பெத்தவ எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்? இந்த விஷயத்துல அவளா நானான்னு ஒரு கை பாத்துறேன். போ, நீயே சாப்பிடு. மா போன்னு சொல்றேன்ல. பாரு, பிடிவாதம் பிடிக்காம ஒழுங்கா பிரியாணியை சாப்பிட்டு பேசாம படு. அப்பதான் இதே பாட்டை பாடுறதுக்கு நாளைக்கு உடம்புல தெம்பு இருக்கும். புரிஞ்சுச்சா? சாப்பிட்டு படு. நீங்கெல்லாம் ஒரு புருஷனா? உங்களை நம்பி வந்த பொண்டாட்டிய பத்தி என்னைக்காவது ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? ஐயோ 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 ஐயோ, டென்ஷனா இருக்கே. நான் யாரு? நான் யாரு? நான் யாரியா? சொல்லு, நான் யாரு? சொல்லு. நீ யாரு தேனு? நீ என் பொண்டாட்டி. என்னது? இத கூட யோசிச்சுதான் சொல்வியா? யோசிக்கறியா? உன் பொண்டாட்டிங்கறத கூட யோசிச்சுதான் சொல்வியா? வேண்டாம் 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 வேண்டாம். இந்த வீட்டோட மூத்த மருமக நான் இல்லாம சக்திவேலுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க. சரியா? என்ன கூட விட்டு தள்ளு. இந்த வீட்டுக்கு மூத்த பையன் நீதானே? தண்டசோறு தண்டசோறு நல்லா தண்டசோறு சாப்பிட்டு குக்கல் மாதிரி இருக்கு. எரும மாடு. உன்கிட்டயாவது சொல்லலாம்ல? என்னமோ அந்த லக்ஷ்மி தான் எல்லாத்தையும் சாதிக்கிற மாதிரி அவளையும் உன் தம்பி வெற்றியை மட்டும் உங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. அதுவும் என்ன இந்த வீட்டு வாட்ச்மேன் மாதிரி இந்த வீட்டை பாத்துக்கணுமா? அப்புறம் இந்த கொல்லையில துணி எல்லாம் காயுதுல்ல, அதெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணுமா? சமையல்காரி மாதிரி என்னமோ எல்லா சமையலும் பண்ண சொல்றாங்க. பால் பாயாசம் வைக்கணுமா? அதுல பல்லிய புடிச்சு போட்டுக்கணும். இப்போ குறைஞ்சு போயிடல. இப்ப போடுறேன் பாரு. இப்ப போடுறேன் பாரு. தேனு, என்ன தேனு? அப்படி எல்லாம் பண்ணிடாத. என்ன என்ன? வலிக்குது வலிக்குது, விடுத்தேனு. இது பாரு, பாக்யராஜ் மாதிரி Dress பண்ணா மட்டும் பத்தாது. மண்டையில மூளை வேணும். மூளை வேணும். அது உனக்கு கிடையாது. கிடையாது. எனக்கு இருக்கு தேனு. நிறைய இருக்கு. ஆமா. என்ன இருக்கு? என்ன இருக்கு? கொழுப்பு இருக்கு. கொழுப்பு இருக்கு. ஆமா. தேனு, இங்க பார்த்தேன்னு அம்மா எதை செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். நீ வீணா கோபப்படாத தேனு. என் வாய் அடக்கிறதுலயே வேற ஒண்ணுக்கு துப்பில்ல. மூஞ்ச பாரு. இந்த வீட்டுல நடக்கிற அநியாயத்தை தட்டியே கேட்காத. என்ன தேனு? சரி, முதல்ல நீ என்ன அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் அடிச்சுக்கோ. பொண்ணு பார்க்க போன இடத்துல என்ன நடந்துச்சா? அத மட்டும் கேளுங்க. லக்ஷ்மி போய் அந்த பொண்ணை பார்த்தாலாம். அந்த பொண்ணே லக்ஷ்மி கிட்ட இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாலாம். இந்த வீட்டோட மூத்த மருமக என்ன கூட்டிட்டு வரலையேன்னு அவங்க கேவலமா நினைச்சிருக்க மாட்டாங்க. நான் இந்த வீட்டுல டம்மியா இருக்கிறதா சொல்லாம சொல்லிட்டு வந்துட்டாங்க உங்க குடும்பம். அது நினைச்சதாயா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. சீ, யோ, என்னைய உட்கார்ந்துட்டு எந்திரியா? எந்திரி. கால் வலிக்குது தேனு. கால் வலிக்குது. நல்லா வலிக்குது. எரும மாடு. தேனு, என்ன தேனு இப்படி எல்லாம் பேசுற? இங்க பார்த்தேனே, எங்க அம்மா எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். ஐயோ, பல்லு. உங்க அம்மா மேல இப்படி கண்மூடித்தனமான பாசம் வச்சிருக்கிறதுனாலதான் உங்க தலையில இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் மிளகா அரைக்கிறாங்க. சீ. ஐயோ, அத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. நான் தெரியாம தான் கேக்குறேன். லக்ஷ்மியை விட நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன்? உங்க அம்மாவை நான் நல்லா பாத்துக்கலையா? உங்க தம்பிங்களுக்கு வேண்டியது நான் செஞ்சு கொடுக்கலையா? இல்ல எனக்கு தர வேண்டிய சாவி கொத்து தரலையேன்னு எல்லார் மேலயும் கோவமா நடந்துக்கிட்டேன். இல்ல இல்ல தேனு, எல்லார்கிட்டயும் நான் அன்பா தானே இருக்கேன். ஆமா ஆமா ஆமா, நீ ரொம்ப அன்பா தான் இருக்க. அப்படி இருந்தும் இந்த வீட்டு மூத்த மருமக என்ன கண்டுக்காம எல்லாரும் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, ஏன்? அதுதான் எனக்கு தெரியல. அது எனக்கு தெரியும் தேனு. சொல்லவா? சொல்லியா? அது லட்சுமி வெற்றியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? இவ்வளவு வயசாகியும் எனக்கு கல்யாணம் நடக்கல, முதல்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டா.
தேனு உன்ன மாதிரி அவ ஒண்ணும் சாதி கொத்துக்கு ஆசைப்படல. அம்மாவை குணப்படுத்தணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவங்க குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு தன்னோட சந்தோஷத்தை தூக்கி போட்டவதான் லட்சுமி. அதுக்கு என் தம்பி வெற்றியும் சம்மதிச்சான். அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பும் அந்யோன்யமும் உனக்கு தெரியுமா? அதே மாதிரி தேனு நீயும் புருஷனையும் மதிச்சு வீட்டுல உள்ளவங்களையும் மதிச்சு நடந்துக்கிட்டீனா உனக்கு மதிப்பு தானே தேடி வரும் தேனு. லக்ஷ்மியும் வெற்றியானனும் அன்பா இருக்காங்களா? இருக்க கூடாதே. இருந்தா எனக்கு நல்லதில்ல. இந்த வீட்டுல நீ மூத்த மருமகன் சொல்லிக்கிட்டு இருக்கியே, அந்த மரியாதையும் உனக்கு கிடைக்கும். திருந்த மாட்டியா? நீ திருந்தவே மாட்ட. நீ முதல்ல பொண்டாட்டிய மதிக்க கத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை மதிக்கிறேன். அது வரைக்கும் நான் உன்னை மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன எடுத்து பேசுறியா? அட்வைஸ் பண்றியா? அட்வைஸ் உனக்குலாம் அந்த லட்சுமி தான் பெருசு, நான் கேவலமா? நல்ல வாய்ப்பு. போதும்